இப்போ நாம ஏற்கனவே அப்ளை பண்ண பர்த் சர்டிபிகேட்டை எப்படி எளிமையான முறையில டவுன்லோட் பண்ணி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். உங்க கையில RCH ஐடி இருந்துச்சுன்னா நீங்க RCH ஐடி டீடைல் மட்டுமே கொடுத்தா போதும். இல்லாட்டி நீங்க உங்களோட குழந்தையோட ஜெண்டரை இதுல கொடுக்கணும். அடுத்ததா குழந்தை எந்த டிஸ்ட்ரிக்ட்ல பிறந்துச்சோ அந்த டிஸ்ட்ரிக்டை இங்க கொடுத்துக்கணும். அடுத்ததா ஹாஸ்பிட்டல்ல பிறந்துச்சுன்னா இந்த ஆப்ஷனை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுல ஹாஸ்பிட்டலோட நேம என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்ததா இதுல டேட் ஆஃப் பர்த்தை என்டர் பண்ணிக்கோங்க. இதுல செலக்ட் பண்றதுக்கான ஆப்ஷன் வந்துடும். இதுல உங்களோட மொபைல் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்த வர்ற பாக்ஸ்ல கீழே ஒரு நம்பர் காமிச்சிருக்கும், அதை என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்ததா இன்னொரு நம்பர் வெரிஃபிகேஷன் இருக்கும், அதையும் நீங்க இங்க என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்ததா இந்த வியூ பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல பாத்தீங்கன்னா அந்த டேட்ல எந்த குழந்தையெல்லாம் பிறந்திருக்கோ அதே ஹாஸ்பிட்டல்ல அந்த லிஸ்ட் இங்க காமிக்கும். இதுல ரெஜிஸ்டர் நம்பர்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட பர்த் சர்டிபிகேட் டவுன்லோட் ஆகிரும்.